சில மனிதர்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அவர்கள் ஒன்றும் உன் சுவாச காற்று அல்ல. எரிபொருள் இருக்கும் வரை எரியும் நெருப்பும் இருக்கும். நீதான் சிலரை குறித்து கவலைப்படுகின்றாய். அந்த சிலருக்கு உன்னை பற்றிய சிந்தனை ஒருபோதும் இருக்காது. உனக்கானவர்களாக இருந்திருந்தால் சிலர் வெறுமனமே வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். சுக்குநூறாக உடைத்த பின்னும் எவன் ஒருவனால் மீண்டும் எழ முடிகின்றதோ அவனே வாழ தகுதி உடையவன். உனக்குள் எரியும் கோபத்தை உன்னை எரிக்காமல் பார்த்துக்கொள். உன்னிடம் இருப்பவற்றில் கவனம் செலுத்து. இழந்தவர்களை குறித்து ஒருபோதும் எண்ணாதே. நீ அறிய நினைத்தால், நீ அடைய நினைத்தால் எல்லோரும் உன்னை தேடி வரும். தனித்தன்மை வாய்ந்தவன் நீ. யாரை நம்பியும் நீ பிறக்கவில்லை. யாருக்காகவும் உன்னை நீ இழக்காதே. உனக்குள் இருக்கும் சிந்தனை பதிவுகளை சீர்படுத்து. உன் மூளைக்குள் படிந்திருக்கும் ஓட்டங்களை களைந்திரு. அழுவதற்கும் புலம்புவதற்கும் உனக்கு அனுமதி இல்லை. உன்னை தூக்கி வீசிபவர்களுக்கு நீ விதை என்று நிறுவே. ஒற்றை விதை என்ன செய்துவிடும்? ஒட்டுமொத்த காட்டையே தனக்குள் ஒழித்து வைத்திருக்கும். காலம் சுழலுமே அதை காட்டிக் கொடுக்கும். இது உனக்கான காலம். உனக்கு துரோகம் செய்தவர்களை பழித்து ஒருவரையும் மன்னிக்காதே. இன்று என் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீரில் என் கனவுகள் உள்ளன. எனது துயரம் சோதனை அல்ல, அது எனது சாதனையின் ஆரம்பம். நாளை இந்த உலகம் என்னை பார்த்து என் நீண்ட சோர்வுகளுக்கு பின்னே கிடைக்கும் வெற்றிக்காகவே என் வலி இன்று என் உற்சாகத்தை குறைக்கலாம், ஆனால் நாளைய வெற்றி எனது உறுதியை பேசும். நான் விழுந்த இடங்களையே உச்சிமகளாக்கி வரலாறு எழுதப் போகிறேன். இன்று நான் கண்ணீரை விட்டு அழுகிறேன், என் கனவுகள் பின்னாகவில்லை என்பதற்காக. ஆனால் நாளை என் கனவுகள் வெடிக்கின்றன. அந்த ஒளி உலகத்தையே கிண்டல் செய்யும். ஏனெனில் இந்த நாள் என் ஆரம்பம் மட்டும்தான். இன்றைய என் மௌனம், என் துக்கம், என் தோல்வி இதையெல்லாம் உலகம் என்று புரியாமல் திரும்பும். ஆனால் நாளை நான் ஒலிக்க ஆரம்பித்தால் அந்த ஒளி உலகம் முழுவதும் போய்விடும். என் கண்ணீரில் ஒரு கள இருக்கிறது. என் மௌனத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த இருளின் கடைசியில் ஒரு வெற்றி வெளிச்சம் காத்திருக்கிறது. நாளை அந்த ஒளியில் நான் ஒளிர்வேன். உலகமே சான்று கொடுக்கும். இன்று நான் அழுகிறேன், ஏனெனில் என் முயற்சிகளில் இன்னும் பழுதளிக்கவில்லை. ஆனால் அந்த கண்ணீரில் ஒவ்வொன்றும் ஒரு விதையாக விழுகிறது. நாளை அந்த விதைகள் கனவுகளாக மலரும். உலகம் என்னை பார்த்து வியக்கும். இந்த பயணத்தின் பின்னால் இருக்கும் போராட்டத்திற்காக. நான் இன்று விழுந்திருக்கலாம். அழுகிறேன் என்பதற்காக என்னை பலவீனம் என்று மதிக்காதீர்கள். இந்த அழுகை ஒரு போராளியின் தனிமையான கணம். நாளை இந்த நொடியே எனது வெற்றி கணமாக மாறும். உலகம் என் பின்னையே பேசும். என் கண்ணீரின் பின்னால் இருந்த தைரியத்தையும் பாராட்டும். அழுகை என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். இன்று என் விழிகளில் நீர் இருக்கும். நாளை அந்த நீர் ஒளிக்கண்களாக மாறும். உலகம் உன்னை விழித்து எழுந்தவன் என்று பார்க்கும், விழுந்தவன் என்று இல்லை. கண்ணீரில் நான் இன்று மிதக்கின்றேன். தோல்வியின் பக்கங்களில் என் பெயரை எழுதுகின்றேன். ஆனால் நாளை வெற்றியின் முன்னுரை நான் தான். ஏனெனில் இந்த அழுகை என் வாழ்வின் திருப்பு முனை. என் அடிக்கடி கண்ணீர் விழிகள் சோர்ந்திருக்கலாம். என் இதயம் கண்ணீரில் மூழ்கி இருக்கலாம். ஆனால் என் உன்னத்தில் புரியும் தீயை யாராலும் அணைக்க முடியாது. இன்று என் சோகத்தை யாரும் காணவில்லை. நாளை என் சாதனையை யாரும் மறக்க முடியாது. என் கண்ணீர் என் கனவுகளுக்கான உரம். என் வலி என் வெற்றிக்கான வடிவம்தான். இன்று அழுகிறேன் என்றால் அது என்னை குறைக்கும் ஒரு சம்பவம் அல்ல. நாளை என் வெற்றிக்கு முழங்கால் போடும் இந்த அழுகையே எனது அடையாளமாகும். இன்று என் வாழ்க்கை இரு நிலைகளில் பயணித்திருக்கிறது என்றால் அதில் என் ஒளியின் தேடல் இருக்கிறது. நான் அழுகிறேன் என்பதாலும் என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. நாளை உலகமே என்னை பார்க்கும். நான் எப்படி அந்த இருளிலிருந்து வெளிச்சமாக மாறினேன் என்பதற்காக. இன்று என் கண்களால் கலங்கியிருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீருக்குள் இருக்கும் என் கனவுகளின் படகுகள் மூழ்காமல் மிதக்கின்றன. நாளை அந்த படகு கரை கடந்த பிறகு உலகம் என்னை பார்த்து அவன் தோல்வியினால் உருவான வெற்றி என சொல்லும். வாழ்க்கை என்னை இழுத்து தள்ளுகிறது, சிரிக்காமல் அழ வைத்திருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது அழுகிறேன் என்பதற்காக என் கதை முடிவென்று யாரும் எண்ணாதீர்கள். இந்த அழுகை ஒரு அதிசய மாற்றத்தின் முன் அரங்கம். நாளை நான் சிரிக்கும் பொழுது உலகமே அதை விழாவை போல கொண்டாடும். என் கனவுகள் இன்று சிதைந்துள்ளன. என் நம்பிக்கைகள் சோகத்தில் மூழ்கியுள்ளன. அழுகிறேன், ஆனால் நானும் அறிந்திருக்கின்றேன்
வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும். நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது. வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும், துணிந்து பார் வழி காட்டும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் இல்லை. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை. எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை. வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும். வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது. நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம். சில பாடங்கள் வலிமிகுந்தவை, சில பாடங்கள் வலிமையற்றவை. ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை. அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே. இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு. எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். அங்குசத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். 1000 ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை இட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும். விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களிடமே உள்ளது. சுயலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார். கருமையை ஈகையாலும் பொய்மையை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள். மிதமிஞ்சிய சுபயோகம் தேவையில்லை. கொடிய விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது. மன தூய்மையுடன் வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான். மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள்.
கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் இகழ் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை. பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை. அன்பால் மட்டுமே பகை தீரும். மனது அன்பு அருளால் நிரப்புங்கள். பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள். ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள். பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே. சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தியமே வெற்றி தரும். நீங்கள் யாரிடமும் அடக்கலமாகாதீர்கள். நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள். இதனால் மனம் தூய்மை பெறும். மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள். பறவைகளின் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள். சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள். இயற்கையை நேசியுங்கள். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. பிறருக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். பொய் களவு சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது. அதுபோல நன்னூரியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை. பொறாமை பெராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது. நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது. உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும். அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும். செல்வம் உள்ள காலத்திலேயே கர்வம் செய்து விடுங்கள். இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். நிரந்தரம் இல்லா உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு நிஜம். உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிவிடாதே. நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய். வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. விலகியவர்களை மறந்து விடு. நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். நம்ம அழுணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. கெட்டவிடம் கண்ட ஒரு செயலுக்காக அவனிடம் சேராதே. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே. ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். நம்மை விட்டு எல்லோரும் விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சோகம் எதற்கு உனக்கு? சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம். சோகங்களை சிதைத்துவிடு. கண்ணீரை கரைத்துவிடு. சாதனை செய்வோம். வரலாறு படைப்போம். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. விலக்கியவர்களை மறந்துவிடு. வாழ்க்கையை மகிழ்வாக இருக்கும். நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்கியிருந்திராதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும்.
யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை. காரணம் பணம். பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி, அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும், வாழ்க்கையும் நொந்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார், வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம். கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அழைப்பவர்களே அதிகம். நீ பழைய மாதிரி இப்போ இல்ல, மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சுதிதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள், தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள். சொந்தமா ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான். நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. உறவுகள் 2 வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவுகளை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை. எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. உறவுகளில் பிரிவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது. அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது. மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள். அவர்களின் இதயம் உயர்வானது. இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. துன்பங்கள் வரும்போது தோண்டு விடாதே. ஆறுதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை இழந்து விடாதே. தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படு. தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்திருப்பதே தனி சுகம்தான். நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம். கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம். யார் மறியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம். நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது. தனித்திருப்பவர்கள் எல்லாம் தனியாக இருப்பது இல்லை. பிடித்த ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை. நம் அன்பு புரியாதவரிடம் விலகி போவதும் தப்பில்லை. ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள்.